Hi friends, this is Selva, Subsurface Selva Solutions from Kirkabaikan. Day by day we are iterated audio, video and electronic related videos were uploaded. Subsurface Selva Solutions. Okay, today we are see UV meter, sound level, volume level, output. வந்து எப்படி எவ்வளோ இருக்குன்னுட்டு செக் பண்ணுறது, அந்த மீட்டர் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது பார்க்குறோம். இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னாக்கா ப்ளஸ் மைனஸ் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 12 வோல்ட் வரைக்கும் நீங்கள் இன்புட் கொடுக்கலாம் வோல்டேஜ். அப்புறம் லெஃப்ட் ரைட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் இருக்குது, பேக்கில் சுவிட்ச் கொடுத்திங்கன்னா டிசைன் நீங்கள் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்டு. அதாவது ரிமோட் கிட்டில் இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிமோட் கிட்டை கனெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ரிமோட் கிட்டில் என்ன ரீசன்னா அதில் வர்ற அந்த சிக்னல் வந்து இதுக்கு அனலாகாக வர்ற சிக்னல் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நமக்கெல்லாம் டிஜிட்டல் ஆடியோஸ் தான் உள்ள நமக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது போர்டு டு ரிமோட் கிட்லேருந்து இதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னாக்கா எல்லாமே நார்மலாக வந்து ப்ளூடூத் போர்ட்லேருந்து அவுட்புட் எடுத்துன்னு வந்து கனெக்ஷன் பண்ணுவாங்க. இல்லாட்டினா ஒரு லெஃப்ட் ரைட்டு நம்ம ஸ்டீரியோ கெய்னர் போர்டு வச்சுட்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து அது வந்து நார்மலாக ஒர்க் ஆகும். பட் வந்து 5.1 அது மாதிரி செலக்ட் பண்ணும்போது நமக்கு அது வராது. ஏன்னா வந்து 2 சேனல் வந்து நம்ம அது வேறு சோர்ஸ் இது வேறு சோர்ஸ் இல்லைங்களா, அதனால் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்காது. பாருங்கள், நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்டில் வந்து அவுட்புட்டில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு நான் இந்த இதை கனெக்ட் பண்ணுறேன். 2 மெத்தடில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அதாவது லெஃப்ட் ரைட்லேருந்து வெளியே அவுட்புட்டில் வரும்போது ஒரு கெய்னர் போர்டு போட்டு அவுட்புட் வரதா செக் பண்ணலாம். அதே மாதிரி பண்ணுறீங்களா டைரெக்டாக அவுட்புட்டு அல்ட்ரா டிஜிட்டலில் வர்ற 5.1 அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது வந்து சால்டரிங் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, லெஃப்ட் ரைட்டு பவர் 12 வோல்ட்டுது. ரெட் ஜிமோவில் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு, அதே மாதிரி ப்ளஸ் 12 வோல்ட். ஓகேங்களா, எல்லாம் சால்டர் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. அது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லீவ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஷார்ட் ஆச்சுன்னாக்க ப்ராப்ளம் ஆகிடும், ஒர்க் ஆகாது போயிடும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் மெத்தட் ஆகிட்டு ஆடியோ அவுட்புட் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை வந்து ஆடியோ அவுட்புட் எடுத்து கெய்னர் போர்டுக்கு போட்டு கெய்னர் போர்டுக்கு இருந்து அவுட்புட் எடுத்து இதுக்கு போட்டிருக்கேன். ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைரெக்டாகவும் அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்டில் டைரெக்டாகவும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதில் கொடுத்தாச்சு கனெக்ஷனு. ப்ளஸ் 12 எல்லாமே சேஃப்டியாக வச்சாச்சு. ஆன் பண்ணியாச்சு. எதுவுமே இல்லை, பேக்ரவுண்டில் சாங் பாடுது. ஆனால் 0ல் தான் இருக்குது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு செட்டப் வந்து அதே மாதிரி தான், சேம் டு டைரெக்டாக போட்டு செக் பண்ணியாச்சு. எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ வந்து அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்லேயே அவுட்புட் போட்டாச்சு, 0 தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது ஓல்டு கான்செப்ட் மெத்தடு. பார்த்திங்கன்னா பழைய டேப்பர் கார்டு கான்செப்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னாக்கா இதில் வந்து ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தாச்சு. அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 220K, ஓகேங்களா, 220K ஆர் 200K மேலே 1 வாட்டில் 2 ரெசிஸ்டர் எடுத்து நம்ம லெஃப்ட் ரைட்டு சேனல் வந்து ஆடியோ அவுட்டில் வர்ற இடம், அதாவது ஆம்பிளிஃபையரோட ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டி வருது இல்லைங்களா, ஸ்பீக்கர்லேருந்து நம்ம அவுட்புட்டை வர ஒயர் 2 கனெக்ஷனை வந்து ரெசிஸ்டர் வழியாக 1 வாட் ரெசிஸ்டர் போட்டு நம்ம 220K போட்டு எடுத்துக்கலாம். 220K ஆர் 250K எதனா தான் எடுத்துருங்க. மினிமம் 1 வாட் வச்சுருங்க. இதான் லெஃப்ட் ரைட்டு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சால்டர் பண்ணிவிட்டு ரெசிஸ்டர் வழியாக நான் அல்ட்ரா வயலட் ரிமோட் அது இண்டிகேட்டர் வால்யூம் இண்டிகேட்டர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி கிரவுண்டு பண்ணியாச்சு. இதோட ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது செப்பரேட்டாக இட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரோ ஆர் செப்பரேட்டாக எஸ்எம்பிஎஸ் வச்சு எடுத்துக்கணும். நம்ம இதுலேருந்து எடுத்துக்கக்கூடாது. இதுலேருந்து எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹம்மிங் சவுண்டு வரும், ஒரு மாதிரி ஈயன் சவுண்டு. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செப்பரேட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர பாருங்கள், பின்னாடி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் 3 ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட் வச்சுருக்கேன். அது ஒயர் வந்து அதுலேருந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது.
இப்போ நான் வந்து சாங்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கு, பேக்கில் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி நமக்கு பேக்கில் சுவிட்ச் இருக்குது, நீங்கள் எந்த வேணுமானாலும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. நான் வந்து நார்மலாக யூனிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், லெவல் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சவுண்டு வந்து இப்போ லெஃப்ட் ரைட் கரெக்டாக ஸ்லீவெல்லாம் போட்டுருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிட்டு வச்சுருங்க. அடுத்து வந்து இப்போது வால்யூம் லெவலில் கம்மி பண்ணி செக் பண்ணலாம். இப்போ வந்து நார்மலாக ஓடிட்டுருக்கு, இப்போது வால்யூம் லெவல் கம்மி பண்ணுறேன், கம்மியாகுது. ஓகேங்களா, ஜாஸ்தி பண்ணால் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி மெத்தடில் வந்து கனெக்ஷன் பண்ணிக்கோங்க, சிம்பிளாக தான் இருக்குது. அல்ட்ரா டிஜிட்டல் ரிமோட் கிட்டா இல்லை ரிமோட் கிட்ட எடுத்தாவே நமக்கு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளாக் சிக்னலில் வந்து டிஜிட்டல் ஆகிட்டு தான் நமக்கு வர்றதுனால இவனுக்கு வந்து எடுத்துக்க மாட்டேன்றான். அதனால் அவனை வந்து ஆடியோ அவுட்புட்லேருந்து கொடுத்துக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வா சொல்யூஷன்ஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.